முகேஷ் அம்பானியை பாருங்கள், எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கிறார் என்று. அவர் மகன் கல்யாணத்திற்கு மட்டும் 5,000 கோடி. அம்பானியின் சொத்து மதிப்பு 7 லட்சம் கோடி. கௌதம் அம்பானியை பாருங்கள், அவரிடம் 5 லட்சம் கோடி சொத்து உள்ளது. இப்படி இந்தியாவில் பணக்காரர்கள் பட்டியலில் எடுத்தால் கடைசி இடத்தில் கூட ரத்தன் டாடா வரமாட்டார். டாடா எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருக்கிறது. அப்படி டாடா என்னதான் செய்கிறது? இல்லை, ரத்தன் டாடாக்கு சம்பாதிக்க தான் தெரியாதா என்று இந்தியாவின் பல மக்கள்கள் தப்பாவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வோம். அம்பானியின் குடும்பத்தை பார்த்தால் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் சொத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு உலக பணக்காரர்கள் வரிசையில் இருக்கிறார்கள். ஆனால் டாடா நிறுவனம் ஒரு உறுதிமொழி எடுக்கிறது. அது என்னவென்றால், நாங்கள் சம்பாதிக்கும் பணத்திலே 60% இந்தியாவில் இருக்கும் ஏழை குழந்தைகளுக்கு கொடுப்போம் என்று முடிவு செய்தார்கள். இப்படி பார்த்தால் ரத்தன் டாடா எவ்வளவு கொடுத்திருப்பாரு அப்படின்னு அதிகபட்சம் 10 முதல் 100 கோடி இருக்கலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஏழை குழந்தைகளுக்கு, அனாதை ஆசிரமங்களுக்கு டாடா நிறுவனம் கொடுத்த பணம் அம்பானியின் சொத்து மதிப்புகளை விட அதிகம். கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடிய இப்படிப்பட்ட மாமனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள். மற்றும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னை பின்தொடருங்கள்.